அப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணோம்னா கொஞ்சம் மல்லி இலையை தூவி நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா காலையில் டிஃபன் வந்து சப்பாத்தி கவால் எடுத்து முட்டை பொரியல்னா முட்டை பொரியல். முட்டை பொரியல்னா முட்டை பொரிஜி நம்ம ஊர்ல செய்யற முட்டை பொரியல் கிடையாது. இது வந்து சப்பாத்திக்குன்னு சாப்பிட்றதுக்கான முட்டை புரிஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாம்பேல நார்த்தில் மேக்ஸிமம் முட்டை புரிஜின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல சாப்பிட்ற முட்டை பொரியல் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். சப்பாத்திக்கு மட்டும் சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்கும். இதுக்கு தேவையானது சப்பாத்தி போட சப்பாத்தி மாவு, அண்டான்னு சொல்லலாம், பைதான்னு சொல்லலாம், நம்ம ஊர்ல சொன்னா மூட்டைன்னு சொல்லலாம். மேக்ஸ்ல வாங்குவோம் மார்க்கு, அதே மாதிரி. அதுக்கு தேவையானது பல்லாரி, தக்காளி, கொத்தமல்லி இலை, இதெல்லாம் நம்ம வெட்டி வச்சுக்கணும். முதல்ல வெட்டிட்டு அதுக்கான ப்ராசஸை நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு பொறுமை கிடையாது. 5 முட்டை, அப்புறம் அதுக்கு தேவையானது மிளகா பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் கொஞ்சம் உப்பு, முட்டை பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், குறையா எண்ணெய், நிறைய இருக்கு, ஆனா நம்ம குறையா தான் ஊற்றணும். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பெரிய அடுப்பா சின்ன அடுப்பா? முதல்ல தட்டி காஞ்சிட்டான்னு பாருங்க. ஈரமா இல்ல, தட்டி காஞ்சிட்டான்னு பார்த்தா நல்லா. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய், எண்ணெயும் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல வெட்டி வச்ச பல்லாரியை மட்டும் போடுவோம். அப்படி கிட்டவா, பல்லாரிய மட்டும் போட்டாச்சு. போட்டுட்டு தட்டி தடம்பரலாம இருக்கு இடிக்கி கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுல வதக்குறதுக்கான உப்பு, அதுதான் நல்லா வதங்கு. தக்காளியை மட்டும் போடணும். மல்லி இலை கடைசி தான் போடணும். வெட்டி வச்சிருக்க மல்லி இலையை கடைசி. கொஞ்சம் அடுப்பை கூட்டி வச்சுக்கணும். தக்காளி போட்டதுக்கு அப்புறம் இந்த சட்டியில வந்து கருப்பு கலர்ல பிடிக்க காரணம் வந்து நம்ம எண்ணெய் கம்மியா ஊற்றிருக்கோம். எண்ணெய் கம்மியா ஊற்றினா கேலரி கம்மி.
அதாவது வெயிட் லாஸ் பண்றவங்க, உடம்ப ஸ்லிம்மா வச்சிருக்கவங்க, அவங்கெல்லாம் எண்ணெய் கம்மியா யூஸ் பண்ணுவாங்க. எண்ணெய் கம்மியா யூஸ் பண்ணா இந்த கருப்பு வரதான் செய்யும். இந்த கருப்பு வராம இருக்கு கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தீங்கன்னா அந்த சட்டியில பிடிக்கிற கருப்பு கலர் வராது. அவ்வளவு, வேற ஒண்ணும் கிடையாது. வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கரம் மசாலா. கரம் மசாலா நம்ம அந்த கறி குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த கரம் மசாலா நம்ம தட்டி விட்டு குடிக்கு ஸ்பூன் இங்கே. தேவையான அளவு உரப்பு. ரொம்ப உரப்பு போட்டிங்கன்னா சாப்பிட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா சப்பாத்தியே ட்ரையா இருக்குமா. போட்டாச்சு. அதுக்கப்புறம் மல்லிப்பொடி. வத்தப்பொடி எவ்வளவு போடுறோமோ அதுல இருந்து கூட 2 பங்கா போடணும் மல்லிப்பொடி. இந்த டேஸ்ட் நல்லா வரும். போட்டாச்சு. அதுக்கப்புறம் போட்டு நல்லா வதக்கணும். நம்ம முட்டை இருக்கலாம், முட்டையை வந்து உடைச்சு ஊத்த போறோம். அண்டா, பைதா, முட்டை 1 2 3 4 5 5 முட்டையை போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். இதுக்கப்புறம் நம்ம அந்த முட்டை பொரியல் பண்ணும்போது எப்படி கிண்டி விடுவோமோ, சட்டியில் அடியில பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டணும். முட்டையில வந்து ஒரு முட்டையில வந்து 6 கிராம் புரோட்டீன் இருக்கு. புரோட்டீன், புரத சத்து. மஞ்சள் கரு இப்போதைக்கு ஒரு 6 ரூபாய்க்கு நல்ல புரோட்டீன் சோர்ஸ்னா அது முட்டை மட்டும்தான். சிக்கன்னா கூட கிலோ 220 ரூபா மும்பையில். தமிழ்நாட்டில் அநேகமா அதிகமா இருக்கும், சில ஏரியாக்கள்ல கம்மியா இருக்கும். நல்ல நம்ம முட்டை ஊர்ல முட்டை பொரியல் பண்ணுவோம்ல, அந்த லெவலுக்கு இப்ப நம்ம அதை கிண்டணும். இதுல மிளகா போட மாட்டோம், கடுகு தாளிக்க மாட்டோம். கரெக்டா எண்ணெயை போடணும், பல்லாரியை போடணும். பல்லாரி நல்லா வதங்கி வந்தோடனே கொஞ்சம் உப்பு போட்டு, தக்காளியை போட்டுட்டு, அப்புறம் கரம் மசாலா, வத்தப்பொடி, மல்லிப்பொடி எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வாங்கி வச்சிருக்க முட்டையை எடுத்து போட்டு உடைச்சு ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த கட்டியாக வர வரைக்கும். முட்டை பொரியல் இப்போ தான் வரும்ல, அந்த லெவலுக்கு வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைனா சட்டியில் அடியில் பிடித்து விடும். சட்டிக்கு 50, நம்ம 50 தான் சாப்பிட முடியும். கிண்டிக்கிட்டே இருந்தால் முழுசா நம்ம சாப்பிடலாம். ஏன்னா டக்குன்னு டிஃபரன்ஸ் வந்துடும், நம்ம கிண்டதுக்கு டைம் கிடைக்காம போயிடும். அதனால தீயை குறைச்சி வச்சு கிண்டுறது ரொம்ப நல்லது. பண்ணியாச்சு, நல்லா கிண்டி விட்டாச்சு. சரிங்களா? இந்த பதத்துக்கு வந்துட்டு நோட் நம்பர் 1, கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்க விட்டுட்டு போய் தண்ணி ஃப்ரிட்ஜில் போய் தண்ணி குடிச்சு வந்ததுக்குள்ளேயும் இங்க வந்து காலி ஆயிரும். நம்ம முதல்ல வந்து கம்மியாக தான் உப்பு போட்டோம். அது வந்து இப்போ அந்த தேவையான அளவு உப்புங்கிறது நம்ம இந்த 5 முட்டைக்கு போட்டிருக்க எல்லாத்துக்கும் கரெக்டான உப்பு. அப்புறம் லாஸ்டா என்ன பண்ணோம்னா கொஞ்சம் மல்லி இலையை தூவி ஒரு கவாலத்தை எடுத்து மூடி வச்சிடணும்.
முட்டை புரிஜி தயார்.